வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் அதாவது வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 29வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று நாள் அதாவது ஏப்ரல் மாதம் 11வது நாள் 2024. இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு, சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மேஷத்தில் இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இன்று விரயஸ்தானத்தில் அது பார்த்தீங்கன்னா ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்காங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்று நிகழும். அயல்நாட்டு செலாவணி நல்லபடியாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்றைக்கி ஈட்டி தரக்கூடிய சூழல் உண்டாதுங்க. ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கார். இன்று உங்களுக்கு குறிப்பாக தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கார். சரி, இதனால் என்னென்னா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்க, ஏஜென்சிஸ் லைனில் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். இன்றைய நாளில் அதுவும் கலைஞர்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு நாள் சொல்லலாம். தாங்கள் எண்ணியதற்கு மேலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்பணமும் பெரிய பேனர்களிலிருந்து அழைப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதாவது தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தானத்தில் இருக்காங்க. இன்று குறிப்பாக அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. ஸோ அதனால் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நல்ல ஒரு பெரும் தொகையாக இன்று ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேரும். இன்று ஒரு சிலருக்கு அதுவும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான லாபங்கள், அதிகமான விற்பனைகள் உண்டாகும். ஒரு சிலர் புதிய கிளைகளை துவங்கலாம் என்ற நிலையும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்து இப்பொழுது தொழில்ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்களை வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாயாரால் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். உச்சம் பெறுகின்றார். இன்று தாயாருடைய அதாவது ஃபுல் ஆதரவு உங்களுக்கு இருக்கிறனாலையும் சரி, தாயாருடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. இன்று கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய படம் பூஜை போடுறது அல்லது பின் இயக்கக்கூடியவர்களுக்கு மற்றும்
இந்த ஒரு பாடகர்கள், ட்ரம்ஸ் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பான ஒரு காலகட்டம். நிறைய கச்சேரிலாம் புக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் லைன் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் தொடங்கியிருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற 2 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மகம், பூரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வேணா ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் செய்யலாம். முக்கியமான நபரை சென்று போய் பார்க்கலாம். இவ்வாறு பலவித நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். ஆனா வந்து இந்த சிம்ம ராசியில குறிப்பாக இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்தோஷமும் யார்ட்டையும் வாய் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைய நாளில் வந்து இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமங்க. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்தம் மற்றும் இந்த மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, வேண்டாம். காரணம் எந்த ஒரு சந்திராஷ்டமம் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பயணங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப அந்யோன்யமான நபர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம், சண்டை சச்சரவுகளாம். அதனால் மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீர்கள் என்றாலே பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய கடவுளை பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலையும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதாவது ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாகவே இந்த நகை வாங்கணும் அப்படின்றவங்க கூட நல்ல ஒரு கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது சிட் ஃபண்ட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க, அது மெச்சூர்டாக இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது விளைச்சல்கள் நல்லபடியாக ஆகும். நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்றைய தினம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அதாவது கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விஷயத்தில் வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு சரி, கொஞ்சம் ப்ரைவசி மற்றவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் அது அந்த சுதந்திரத்தில் நம்ம தலையிடாமல் இருந்தாலே பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் வந்து சுகஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இன்று சகோதர சகோதரிகளிடமே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் வந்து பழைய இடத்த விற்றுட்டு புதிய இடம் வாங்கலான்னு ஐடியா இருக்கும். ஒரு சிலர் வந்து காலி மனையை விற்றுட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு தோணும். இது மாதிரி விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பட்டா வாங்கலைன்னா அதுக்குண்டான முயற்சிகள், இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கலாம்னு நினைப்பீங்க. அதற்கு இன்று சாத்தியமான கூறுகள் உண்டு. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகின்றார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனுடைய நிலையும் மிக சிறப்பாகவே உள்ளார். அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறனால பல்வேறு விதங்களிலும் நன்மைகளை நிகழும். குறிப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீடியா ஊடகத்துறைகள், லைட் வெயிட் உள்ள இந்த பேப்பர் லைனில், மாவு பொருட்கள், இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதாவது அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய ப்ரொமோஷன்ஸு, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு இன்று வாய்ப்புகள் உள்ளது. சம்பள உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனியோட நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதனாலையும் மற்றும் இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் குருவுடன் இருக்காங்க. அது குரு சந்திர யோகமும் பெறுகிறார். இதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே எங்கே சென்றாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக நிகழும். இன்று உங்களுக்கு பிடித்த நபரை சென்று சந்திப்பீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக சில விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காக டெபாசிட் செய்வீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இது மாதிரி முக்கியமான விஷயமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமான சுற்றுப்பயணங்கள், அதிகமான அலைச்சல்கள் உங்களுடைய தொழில் நிமித்தமாக நிச்சயமாக நிகழும். குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வாக்கு சேகரிக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் பண வரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலேயே விட்டிருப்பதால் தங்களுக்கு பிடித்த துணையை கைப்பிடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று புதிய ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு பலிதமாகும். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பண செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சிக்கன நடவடிக்கையை பின்பற்றுவது நல்லது. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் போகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், தப்பில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.